ब्रह्मविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति सूरयः तेजो वरिमृतां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्नास्त्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि बाहुकाः यद्वृन्दावन पंडितं दधिरवैः यत्ताण्डवं शिक्षितं यल्लक्ष्मीकर सौख्यसाक्षिजलजः प्रस्पर्धमानर्धियत् यद्भक्तेष्वजलस्थलज्ञमपि यद्दूत्यप्रसङ्गोत्सुकम् तद्विष्णोः परमं पदं वदतु नः श्रीरङ्गिणो मङ्गलं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् மற்றுமோரு தெய்வமுண்டே மதிலாமானிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்றுணரமாட்டீர் அற்றம் மேலொன்றறீர் அவனையல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே. சர்வேஸ்வரனை அறிந்து கொள்வதற்கு பிரமாணங்களிலே தலைசிறந்த பிரமாணமாக திருவர்களாலே ஏற்கப்பட்டது வேதம். அந்த வேதத்தினுடைய பொருளை எல்லாரும் உள்ளது உள்ளபடி உணர முடியாமையாலே மகர்ஷிகள் பரம கருணையாலே வேதார்த்தங்களை ஸ்மிருதிகளிலே பொதிந்து வைத்தார்கள். அந்த ஸ்மிருத்தியர்த்தம் சம்ஸ்கிருத பாஷா ஞானமுடையவர்களுக்கும் நல்ல கூர்ந்த மதிபடைத்தவர்களுக்குமே உபயோகமாக இருந்தபடியாலே வால்மீகி வியாச பராசராதி மகர்ஷிகள் இதிகாச புராணங்களின் மூலமாக அந்த வேதார்த்தங்களை வெளியிட்டார்கள். ராமாயணத்திலே வால்மீகி பகவான் குசலவர்களை ஏற்றுக்கொண்டான் என்னும் பொழுது எதற்காக ஏற்றான் என்ற கேள்வி வருகையிலே வேதோப பிரம்மணார்த்தாயா தாவக்ராஹயத பிரபு, வேதத்தினுடைய உபபிரம்மணம்னா வேதத்தை விளக்க வந்த நூல்னு அர்த்தம். அது ஸ்ரீராமாயணம். அந்த வேதத்தை விளக்குவதற்காக ஸ்ரீராமாயணத்தை உலகிலே பரவச் செய்வதற்காக குசலவர்களை வால்மீகி பகவான் ஸ்வீகரித்தான் என்று சொல்லுகிறபடியாலே வேதார்த்தங்களை ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே மந்த மதிகளான நாமெல்லாம் அறியும்படியாக வெளியிட்டார்கள் மகர்ஷிகள். அதிலே இதிகாசங்கள் ராமாயணமும் பாரதமும், புராணங்கள் பலவாக இருந்த போதிலும் புராணங்களுக்குள்ளேயே பொய் பொதியாததாய், சாத்விக குணம் தலையெடுத்த பொழுது செய்ததாய், பரம சத்துவகுண சம்பன்னனான ஸ்ரீயப்பதியினுடைய பெருமையை மட்டுமே பேசுவதாய் பராசர மகர்ஷியினாலே பணீதமானது விஷ்ணு புராணம். அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் 18,000 ஸ்லோகங்களாலே வியாச பகவான் விஸ்தாரம் பண்ணி அருளினார். அதனுடைய திருநாமம்தான் ஸ்ரீ பாகவதம் என்பது. பாகவதம் என்றாலே பகவதா இதம் பாகவதம், பாகவதானாம் இதம் பாகவதம் என்று 2 சமாசம் உண்டு. அதாவது பகவானுடைய வைபவங்களை சொல்லுவது பாகவதம்னு ஒரு அர்த்தம்,
பகவானுடைய அடியார்களின் பெருமையை சொல்லுவது பாகவதம்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய தசாவதாரங்களை சொன்னபடியாலே பாகவதமாகிறது. துருவ, பிரகலாத, அக்ரூர, விதுராதிகளான மகான்களுடைய பெருமையை சொல்லுகிறபடியாலே பாகவதானாம் இதம் என்ற சமாதம் அன்வயிக்கிறது. இப்படி அவன் அடியார்கள் ஆகிற இருவருடைய பெருமையையும் பாகவதத்திலே தெள்ளத் தெளிவாக வியாசன் எழுதி வைத்தார். அந்த வியாசன் எழுதின பாகவதத்தை அவனுடைய திருமகனாக பிறந்த பிரம்ம ஞானியான சுகாச்சாரியன் தன்னுடைய மரணம் 7வது நாளிலே சித்திக்கப் போகிறது என்று அறிந்து இந்த 7 நாளைக்குள்ளே பகவானுடைய சகல கல்யாண குணங்களையும் கேட்க வேணும் என்ற ஆவலுடையவனாக புண்ணிய நதியான கங்கா தீரத்திலே இருந்த பரீட்சித்து மகாராஜனுக்கு சாங்கோபாங்கமாக எடுத்து சொன்னது இந்த பாகவதம். அதிலே வியாசன் எழுதினானே, அது என்னவென்றால் நிகம கல்பதரோகோ கணிதம் பலம். நிகமம்னா வேதம்னு அர்த்தம். அந்த வேதமாகிற கற்பக மரத்திலே பழுத்த பழம் இந்த பாகவதம் என்ற பழம். அந்த வியாசனாகிற கிளியினாலே கொத்தப்பட்டது. அதை சுகாச்சாரியன் என்ற கிளி வாயை வைத்தது. அப்படி கிளி வாய் வைத்த பழம்தான் பரமரசமானபடியாலே இந்த பாகவதமாகிற பழத்தினுடைய ரசத்தை யாரெல்லாம் அனுபவிக்க இழுகிறார்களோ அவர்களே இந்த உலகிலே பரமபாக்யவான்கள். சுகமுகாது அமிர்த திரவ சந்யுதம். சுகாச்சாரியன் என்ற கிளியினுடைய வாயிலிருந்து பெருகிய அமிர்த துளியாலே நிரப்பப்பட்டதான வேதங்களில் பழுத்த பழமான பாகவதம் என்ற பழத்தை யாரெல்லாம் பூமி உலகிலே கேட்கிறார்களோ அவர்கள் பரமபாக்யவான்கள். ஆக வாழ்வினுடைய இறுதி காலத்திலே இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான உபாயங்களை சொல்லுவது பாகவதம்னு தீர்மானமாயிற்று. இந்த பாகவதமானது 12 சாப்டராக 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதிக்கு ஸ்கந்தம்னு பேரு. அதிலே 9 ஸ்கந்தங்களாலே ராமாவதார பரியந்தமான சரித்திரங்கள் பேசப்பட்டன. 10வது தசமஸ்கந்தம். தசமம்னா 10ன்னு அர்த்தம். இந்த 10வது அத்தியாயம் கூட அவதாரங்களிலேயே ரசமான அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். அந்த கண்ணரம்பெருமானுடைய பிறவியிலிருந்து அவன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளின பரியந்தமான சரித்திரங்களை பேசுவது தசமஸ்கந்தம். அதற்கு மேலே 11, 12ஆம் ஸ்கந்தங்கள் மனிதன் அவலம்பிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் பேசுகிறது. இதுதான் பாகவத தசமஸ்கந்தத்தினுடைய பூர்வமான பீட்டிகை. இந்த 9 ஸ்கந்தங்களாலே ராமாவதார பரியந்தம் சுகாச்சாரியன் பரீட்சித்துக்கு சொன்ன பிறகு பரீட்சித்து மகாராஜன் கேட்கின்றான் சுகரிடத்திலே, சுவாமி, சூரிய சந்திர வம்சத்திலே பிறந்த அத்தனை பேருடைய வைபவங்களையும் தேவரீர் அருளி செய்ய கேட்டேன். இனிமேலே யதுவினுடைய வம்சத்திலே தன்னுடைய அம்சத்தாலே பறந்தவனான அமிதமான வீரியம் படைத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த உலகிலே வாழ்கின்ற சமஸ்த பூதங்களையும் ரட்சிக்கின்றவனும் எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாய் நின்று எல்லாரையும் வாடாமல் நோக்குகின்றவனுமான புருஷோத்தமன் யதுவினுடைய வம்சத்திலே அவதரித்து எந்த வீர செயல்களையெல்லாம் நடத்தினானோ அவற்றையெல்லாம் எனக்கு
விவரமாக சொல்லி அருள வேணும் என்று கேட்கிறார். உடனே சுகாச்சாரியால் கேட்கிறார், பரீட்சித்தே 9 ஸ்கந்தங்களிலே சொன்னதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய பெருமதானே, இவ்வளவு கேட்ட பிறகும் மீண்டும் அதையே கேட்க விரும்புகிறாயே, இது ஏன் என்று கேட்க அதுக்கு அருமையான ஒரு பதிலை பரீட்சித்து சொல்லுகிறார். நிவృத்ததர்ஷைர் உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாத் கௌத்தம ஸ்லோககுணானுவாதாத் புமான் விரஜ்யேதவினா அபசுக்னாத். சுவாமி, உத்தம ஸ்லோகனான சர்வேஸ்வரனுடைய குணங்களை தொடர்ந்து தேவரின் திருவாயால் சொல்லுவதாகிற அமிர்தத்தை கேட்பதற்கு பசுவை கொலை பண்ணுகிறவனும் ஆத்மாவை தன்னுடையது என்று எண்ணுகிறவனுமான சண்டாளனை தவிர வேறு எவன்தான் வெறுப்பை அடைவான்? ஏனென்றால் ஆசையற்ற யோகிகளான நித்தியர்களுக்கு இந்த பகவானுடைய சரித்திரம் ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கிறது. முக்தியை அடைய விரும்புகிற முமுட்சுக்களுக்கு இது மனத்துக்கும் செவிக்கும் இன்பத்தை தருவதாக இருக்கிறது. சம்சாரிகளான நமக்கு பிறவி என்ற நோயை அறுக்கிற மருந்தாக பயன்படுகிறது. ஆக நித்தியசூரிகளுக்கு பகவத் சரித்திரம் வேறு எந்த பயனையும் கருதாமல் அதுவே பயனாக இருக்கிறது. முக்தாத்மாக்களுக்கு அது செவிக்கினிய பொழுதுபோக்காக இருக்கிறது. சம்சாரிகளுக்கு பிறவி அறுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. அதத்தான் குலசேகர ஆழ்வார் காட்டினார். வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோவிருத்தி பிரவருத்தியௌஷதம் தைத்யேந்திரார்த்திகரௌஷதம் திரிபுவனே சஞ்சீவனைகௌஷதம் பக்தாத்யந்தஹிதௌஷதம் பவபய பிரத்வம்சனைகௌஷதம் சேயப்பிராப்திகரௌஷதம் பிபவனஹா ஸ்ரீகிருஷ்ண திவ்யௌஷதம் என்று குலசேகர ஆழ்வாரும் காட்டி அருளினார். அந்த எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை விட சிறந்த அமிர்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஆழ்வார்கள் பலவிடங்களிலே இதை சொல்லுவார்கள். காட்டித்தன் கனைகடல்கள் கடுநரகம் புகழொழித்தார் மாட்டாற்று எம்பெருமானை வழங்குருகூர் சடகோவன் பாட்டாய தமிழ் மாலை 1000 கேட்டு வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. வானவர்கள் கேட்டு அந்த நித்தியசூரிகளும் கூட எம்பெருமானுடைய இந்த திவ்ய சரித்திரத்தை கேட்டு ஆரார் போதுமென்று திருப்தி அடைய மாட்டார்கள். ஏனென்றால் இது செவிக்கினிய செஞ்சொல்லே. ஒரு இடமல்ல, செவிக்கு இன்பமாவதும் செங்கண்மால் நாமம் புவிக்கும் புவியதுவே கண்டீர். கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் மறைப்பொருளும் அத்தனையேதான் என்று ஒரு ஆழ்வாரம் பாராயதுண்டு விழுந்தா பவளத்தூணை பரிகடலில் அமுதத்தை பரிவாய்கின்ற சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரேற்றினை புனர்மருதம் இரநடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான்
கடல் மல்லை தல சயனத்தே என்று பரகாலமும் இந்த பகவானுடைய திவ்ய சரித்திரத்தை அமிர்தமாக வர்ணித்தார்கள். அதுக்கு மேலே சுகாச்சாரியால் கேட்கிறாய், பரீட்சித்தே 7 நாட்களாக உணவு கூட கொள்ளாமல் 24 மணி நேரமும் நீ வாசுதேவனுடைய கதையையே கேட்கிறாயே, உனக்கு பசிக்கலையா, உனக்கு தாகம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கிறான். அவன் பரீட்சித்து சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில தினம் 3 வேளை சாப்பிட்டு இருந்தேன். அதுல காலையில சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் பசிச்சது. மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா மறுபடியும் பசிச்சது. இந்த லௌகிகமான உணவு மேலும் மேலும் பசியை தூண்டுவதாக இருந்தது. இந்த 7 நாட்களாக என் வயிறு பசிக்கவே இல்லை, நிரம்பி இருக்குன்னா. ஏண்டா அப்படி என்னத்தை சாப்பிட்டேன்னா, சாப்பிட வேண்டிய உணவு வாசுதேவனுடைய புகழல்லவோ. 7 நாளா அதென்ன சாப்பிட்டு இருக்கேன். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவா சர்வம் சர்வம் வாசுதேவா, எல்லாமே வாசுதேவன் தான் என்று இருக்கிற அதிகாரி துர்லபம். எல்லாம் வாசுதேவன். எதெல்லாம்? தாரகம், போஷகம், போக்கியம்னு 3. உயிர் வாழ ஆதாரமாக இருப்பது தாரகம், அந்த உயிரை வளர்ப்பது போஷகம், அந்த உயிருக்கு இனிமையை தருவது போக்கியம். அன்னம் இருக்கிறதே அது தாரகம், தண்ணீர் இருக்கிறதே அது போஷகம், வெற்றிலை, தாம்பூலம் முதலானவைகள் எல்லாம் போக்கியங்கள். இந்த 3 தான் சர்வங்கிற சப்தத்திலே அடங்கும் பெருமானார் கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணார். இப்படி சோறு, தண்ணீர், வெற்றிலை, இந்த 3ம் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அதிகாரிகள் துர்லபம். எங்கே நிறுத்தார் பாஷ்யகாரர்? இது கொண்டு சூத்திரவாக்கியம் ஒருங்க விடுவர். எது கொண்டு? ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை கொண்டு. ஆழ்வார் சொன்னாரா, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். ஒரு ஆழ்வார் இல்லை, பெரியாழ்வார போய் சில பேர் கேட்டாலாம், உமக்கு பட்டினி நாள்னு ஏதாவது உண்டா, உமக்கு என்னைக்கு ஏகாதசின்னு கேட்டாலாம். எனக்கு அமாவாசைக்கு பிறகு 11வது நாள் ஏகாதசி கிடையாது, பௌர்ணமிக்கு பிறகு 11வது நாள் எனக்கு ஏகாதசி கிடையாது. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏகாதசி பட்னியே இல்லைன்னா பின்ன பட்டினி நாள் எதுன்னா, கண்ணா நான்முகனை படைத்தாரே காரணாகரியாய் அடியே நான் உன்னாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணானாலும் இருக்கெச்சாமவேத நன்மலர் கொண்டு உணபாதம் நன்னாள் அவை தத்துருவாகில் அன்று எனக்கு அவை பட்டினினாலே. ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்தை சொல்ல முடியாத நாள் என்றாவது நேருமானால் அன்றுதான் எனக்கு பட்டினி நாள் என்று சொல்லுகிறபடியாலே எனக்கு பசி கிசி கிடையாது. தேவரே அந்த கிருஷ்ணனுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்ல வேணும். ஏன்னு கேட்கிறீரோ, பிதாமகாமே சமரே மரஞ்சயை தேவம் விரதாத் யதிரதைஸ்திமிங்கிலை துரத்யயம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வாதரன் வத்சவதம் ஸ்மயத் பிரவாஹ. பரீட்சித்து கேட்கிறார். அந்த கேள்விகளே ரொம்ப ரசமாக இருக்கிறது. சுவாமி, என்னுடைய பாட்டன்மார்களான பஞ்ச பாண்டவர்களும் இந்த கண்ணனம் பெருமானையே ஓடமாக கொண்டு தேவர்களையும் போரிலே வெல்ல வல்லவர்களான
அசுரோனாதிகளான மகாவீரர்கள் சூழ்ந்த திமிங்கிலங்கள் சூழ்ந்த இந்த கௌரவ படையாகிற கடலையே கடந்தார்கள் என்றால் அந்த எம்பெருமானுடைய பெருமை கேட்டுத்தானே ஆக வேணும். ஆகையால் தேவரீர் சொல்லி அருள்க என்று வேண்டுகிறான். உடனே சுபாச்சாரியால் உள்ளவெல்லாம் மகிழ்ந்து பேசுகிறார். சம்யக் வியவசிதா புத்தி தவராஜ ரிஷி சத்தமா வாசுதேவ ததாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகீமதி. பரீட்சித்தே, உன்னுடைய புத்தியானது நன்றாக விளக்கமுற்று இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு வாசுதேவனுடைய கதையையே கேட்க வேண்டும் என்ற நிலை நின்ற புத்தி உண்டாயிற்று. உண்மையாக நிலையான புத்தி எதுன்னா நாராயணனுடைய பெருமைகளை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் விளைகிற புத்திதான் நிலை நின்ற புத்தி. ஏனைய புத்திகள் எல்லாம் புத்திகள் அல்ல. அதுக்கு மேல சொன்னார், வாசுதேவதா பிரஸ்னனா புருஷாந்திரீன் புனாதி வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ரு தத் பாதசலிலம் யதா. வாசுதேவனுடைய திவ்ய சரித்திரமானது 3 அதிகாரிகளை உய்விக்கும். யாரை? வக்தாரம் சொல்லுகிறவனை, பிரிச்சகம் சொல்லுவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறவனை, ஸ்ரோத்ரு அந்த கதையை கேட்கிறவர்களை. ஆக வக்தா, ஸ்ரோதா, பிரிச்சகன் ஆகிற 3 பேரையும் வாசுதேவனுடைய கதை உய்விக்கிறது. என போலே அப்பாத சலிலம் யதா, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து வெளியே வருகிற கங்கா ஜலத்திலே மூழ்கினவன், மூழ்கினவனுடைய தகப்பன், மூழ்கினவனுடைய பாட்டன் ஆக பித்ரு பிதாமகாதிகளை அந்த கங்காஜலம் உய்விப்பது போல கேட்டுக்கொள்வாய். பரீட்சித்தே, அசுரர்களாலே மிகவும் கலங்கிய பூமியானவள் பாரம் தாங்காதவளாய் பிரம்மாவினுடைய திருவடிகளிலே ஒரு பசுவின் உருவமெடுத்து சென்றவளாய் துன்பத்தை வெளியிட பிரம்மா என்ன பண்ணினார்? இந்த அசுராதிகளை அழிப்பதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை, எனக்கு யோக்கியதை கிடையாது, அதுக்கு யோக்கியதை சியப்பதியான எம்பெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஆகையாலே நாம் எல்லாருமாக சேர்ந்து க்ஷீராப்தியை அடைந்து வாசுதேவனை பிரார்த்திப்போம். சிவபெருமான், தேவகணங்கள், பிரம்மா, நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும் யாராலையாவது ஆபத்து வந்ததுன்னா எல்லா தேவர்களும் நாராயணனை பிரார்த்தித்ததாக கதை இருக்கே தவிர எந்த அசுரனாலையோ தீங்கு வந்து நாராயணன் போய் இன்னொரு தேவதைய பிரார்த்திச்சதா கதையே கிடையாது. ஆகையாலே சர்வ ரட்சகன் அவன் தான். அதனாலதான் ஆளவன்தான் வேதாபகார குருபாதக दैत्य पीडादि आपत्ति मोचन महिष्ट फल प्रदानैः कोऽन्यः प्रजा पशुपति परिपाति सत्यकालोदयेन तत्शिवस्व शिरोधृतेन. அருமையான ஸ்லோகம். வேதாபகாரா, கோவதாசுரன் ஒருத்தன், மதுக்கைடவர்கள்னு 2 பேர். இவா என்ன பண்ணாலாம்? வேதங்களை எல்லாம் திருடிட்டு போட்டாளாம். வேதங்கள் போன உடனே பிரம்மாவுக்கு சிருஷ்டி எப்படி பண்றதுங்கிறது தெரியலையா. உடனே எம்பெருமான்கிட்ட ஓடி கண்ணிழந்தேன், தனமிழந்தேன், வேதமாகிற கண்ணையும் இழந்தேன், வேதமாகிற செல்வத்தையும் இழந்தேன், ரட்சித்தருள வேணும்னு பிரார்த்திச்சோன்னே மதுக்கைடபச்சேதிரோதம் விதூயா த்ரயீ திவ்ய சக்ஷுர்விதாதுர்விதாய ஸ்மரத்யங்கரங்கின் துரங்காவதாரः சமஸ்தம் ஜகத்
ஜீவயிஷ்யஸ்யதஸ்மத்ஸ்ரீநயனாபுத்பாசுரதீர்க பிரவிபுர சுருச்சிர சுசிசிர வபுகு பட்சநிகிர்நுத்தின்னமகஸ்தல ஜல விகரண ரதகதிரச்சரா என்று 2 ஸ்லோகங்களாலே பராசரபட்டர் ஈடுபட்டருளினார். ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி அந்த மதுக்கைடவாதிகளிடமிருந்து வேதத்தை மீட்டு தந்தான். ஆருக்கு? பிரம்மாவுக்கு. அதுக்கு அடுத்து வருவோம் வேதாபகார குருபாதக, தனக்கு தகப்பனும் தனக்கு ஆச்சாரியனுமான பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினான் சங்கரன். இவங்க இந்த தேவதாந்தங்களுடைய சரித்திரங்களை ஆராய்ஞ்சா எல்லாம் அசமஞ்சசமான சரித்திரமா இருக்கே தவிர ஒன்னாவது சுகமான சாத்விகமான சரித்திரமா இல்லை. அடியே இப்படி சொல்றேனேன்னு யாரும் வருத்தப்படப்படாது. அந்தந்த புராணங்கள்ல இருக்கிறதான் சொல்றேனே தவிர நானா என் மண்டேல கற்பிச்சு ஒன்ன சொல்லல. என்ன பண்ணா அப்பந்தலைய கிழி விட்டான், அது பிராமணன் தலையா கையில ஒட்டி கொடுத்து அந்த ஒட்டிண்டோன்னு அது உதிருமோன்னு பார்த்தா உதிரல்ல. என்ன பண்ணா எம்பெருமான்கிட்ட வந்தான், அடியேன் பிக்ஷாடனா வந்து நின்று பிட்ச காட்டான். விராட்டியினுடைய கடாட்சத்தாலே எம்பெருமான் பிட்ச சாதிக்க அந்த கபாலம் மறைந்தது. கபாலமாரகற்றினார். பிள்ளைபெருமாள் கேட்கிறார், மிக அருமையாக சிவபெருமானுடைய கையில ஒட்டிட்டு இருந்த கபாலத்தை அகற்றினவன் யாரு? அதுக்கு மேல கேட்டார், உலகமெல்லாம் பிரளய காலத்திலே எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ள நுழையிறதுங்கிற போது உங்கள் வெள்ளி வெற்பு அகன்றதோ. அவ்வளவுதான் அர்த்தம், நீங்களே பண்ணிக்க வேண்டியதான். அப்பேற்பதான் ஆழ்வார் கேட்டார், மாபாவம் செய் அரற்கு பிச்சை வை கோபால கோளறியே. ஸ்ரீராமாயணத்திலே விராதன் ராகவன ஸ்துதிக்கிறதா ஒரு 14 பாட்டு. அந்த 14 பாட்டுல ஒரு அருமையான பாட்டை மாத்திரம் சொல்றேன். நான் இப்போ என்ன சொல்றான், எம்பெருமானே நீ என்ன பண்ற, இப்படி மனுஷனா உருவத்தை எடுத்துண்டு மனிதனை போலவே நடந்துண்டு எங்களையெல்லாம் ஏமாத்துறே, நீ பரமாத்மான்னு புரிஞ்சு கொள்ள முடியாதே, உன்னையும் மனுஷன்ல ஒத்தனான் நினைக்கும்படியா எங்களை பண்ணிட்டு இருக்கியேப்பா. இப்படி நீ ஏமாத்தினால் என்ன லாபம்? நீதான் பகவான்னு தெரிஞ்சுண்டு உன் திருவடியில விழுந்து நாங்கள்லாம் உஜ்ஜீவித்தோமானால் அதனால உனக்கு என்ன குறை வந்துடும்னா, அடுத்த அடியில கேட்டா, நீ எவ்வளவுதான் உன்னை மறைச்சாலும் நீ பரமாத்மா என்பதை ஒரு விஷயத்தாலே தெரிந்து கொண்டவர்கள் உண்டுன்னா. என்ன விஷயம்னா, அறவாளிக்கு, அறவாளினா சிவன், அறவாளிக்கு நீ அன்று அளித்த ஐயத்தால் ஐயம் தவிர்ந்தாரும் உளரையா. சிவபெருமானுக்கு நீ அன்று அளித்த பிட்சையினாலே நீதான் பரமாத்மா என்பதை உணர்ந்தவர்களும் உண்டுன்னா. ஆகவேதாபகார குருபாதக. மூணாவது தைத்திய பீடாதி, அசுரர்களாலே வந்த நலிவு இந்திராதி தேவர்கள். இந்த மூவருக்குமே தேவரீரை தவிர வேறு யாரு அபயப்பிரதானம் பண்ணினாள் என்று ஆளவந்தார் கேட்கின்றார். அப்படி எல்லாருமா பார்க்கடல் கரைக்கு போனாள், பெருமான ஸ்தோத்திரம் பண்றாள். அருமையான ஸ்தோத்திரம். ஸ்ருணோஷ்யகர்ணா பரிபஷ்யசித்வம் அச்சூரேகோ பகுரூபரூப அபாதகஸ்தோ ஜவனோ கிரகீதா त्वं वेत्ति सर्वं न च सर्ववेद्यः. இந்த ஒரு ஸ்லோகம் போறோம் இன்னைக்கு கூட வியாக்கியானம் பண்றதுக்கு. என்னன்னா, எம்பெருமானே அகர்ணஹா ஸ்ருணோஷி, நீ செவி அற்றவனாக இருந்தே எல்லாவற்றையும் கேட்கிறாய். நீ நயனங்கள் அற்றவனாக இருந்தே எல்லாவற்றையும் பார்க்கிறாய். நீ உடல் இல்லாதவனாக இருந்தே எல்லாரையும் தீண்டுகிறாய். நீ கையில்லாதவனாக இருந்தே எல்லாருக்கும் தருகிறாய்.
நீ காலில்லாதவனாக இருந்த எங்கும் சுற்றுகிறாய். அப்போ எம்பெருமானுக்கு காலு கை கண்ணெல்லாம் கிடையாதான்னு அர்த்தம் என்ன? இங்க சொரூபத்தை பேசுறான். எம்பெருமான் சொரூபத்தினாலேயே எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். கவனிங்க, நமக்கு சொரூபம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம். அதுக்கு இந்த சரீரம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுப்போம். அந்த ஆத்மா உதர தொடுமா, ஒன்ன கேட்குமா, ஒன்ன பார்க்குமா, ஒன்னும் பண்ணாது. எம்பெருமானுக்கு சரீரமே இல்லைன்னாலும் சொரூபத்தாலேயே சரீரத்தால் நடத்தக்கூடிய அத்தனையும் செய்ய வல்லவன். அப்படியே உபனிடத்து வாக்கியம் பஸ்யத்ய சக்ஷுகு சதுர்ணோத்ய கர்ணஹ அபானிபாதோ ஜவனோ கிரஹீதா என்ற ஸ்வேதாஸ்வதரம் இங்கு ஸ்லோகமாயிற்று. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா தொம்பேத்சி சர்வம் நஜ சர்வ வேத்யா. சர்வேஸ்வரா, நீ எல்லாரையும் அறிகிறாய், எல்லாரும் உன்னை அறியவில்லையே. இதத்தான் விராதன் கேட்கிறான். தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தன் கன்றை ஆயுமறியும். அதுபோல் உலகின் தாயாகினையா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா. மாயை இது என்கொல்லோ வாராதே வரவல்லாய். இப்படியே ஆழ்வாருடைய திதி சூக்தி வாராமல் வரவல்லவன்னா எம்பெருமான் இந்த மாதிரி நீச்சங்கிட்ட கிருப பண்ணி எங்க வரப்போறான், அவனை நான் எங்க பார்க்க போறேன்னு நினைச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவன் எழுத்து அப்புறம் வந்து நிற்பானான். என்ன மாதிரி சாஸ்திரம் படிச்சவன் ஆறு, என்ன மாதிரி ஜபம் பண்ணவன் ஆறு, எனக்கு வராத பெருமாள் ஆளுக்கு வர போறார் அப்படின்னா அங்க வரமாட்டானா. வாராதே வரவல்லாய் எங்கே இருக்கான்? வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே. சிந்தாமணிகள் பரல்லை பரல் செய்யும் திருவேங்கடத்தானே. ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை அப்படியே கொண்டு வருகிறான் பரம வைஷ்ணவனான கம்பர். இதுல என்னத்தை காட்டுறான்னா, உலகத்துல ஒரு 500 பசுமாடு அண்ணா கவனிங்க. இந்த 500 பசுமாடுகள் நடுவுல ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா அந்த கண்ணுக்குட்டி இந்த 500 பசுக்களிலே தன்னுடைய தாய் எது என்பதை அறிந்து அந்த ஸ்தனத்துல வாய வைக்கும். அதே மாதிரி 500 கண்ணுக்குட்டிகளுக்கு நடுவுல ஒரு பசுவை நிறுத்திட்டோம்னா தன் கன்றை அந்த தாய் பசு அறிந்து அதன் உடம்பை நாவால் தடவி தருகிறது. இது லோக சதகம். தாயை அறியாத கன்று கிடையாது, கன்றை அறியாத தாய் கிடையாது. ஆனா ஈஸ்வரா, ஒன்ன சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது? உலகின் தாய். இந்த 14 உலகத்துல வாழ்கிற சமஸ்த ஜீவர்களுக்கும் நீதான் மாதா என்று சாஸ்திரம் சொல்றது. தாயான நீ குழந்தைகளான எங்களுடைய சொரூப சுபாவங்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்க. குழந்தைகளான நாங்கள் உன் சொரூபத்தை அறிய முடியவில்லையே, இது என்ன மாயையோ என்று கேட்கிறான். தொம்பேத்தி சர்வம் நஜ சர்வவேத்யா. அதுக்கு மேல சொல்றான் அணோரணீயாம்சம் அசத்ஸ்வரூபம் தொம்பஸ்யதோ ஞான நிவர்த்திரஜ்ஞா தீரஸ்ய தீஹி அஸ்ய விபக்தினன்யது வரண்யரூபாது பரதப்பராத்மன். எந்த தீரனுடைய அறிவு பரவாசுதேவனான உன்னை தவிர வேறு எந்த தேவதையையும் சிந்திப்பது கிடையாதோ அதுவே அறிவு. அழகா சொல்றான். இதை தெரிஞ்சிட்டும் கூட நாம புத்தி விசட்சணமா ஆகலன்னா பிரயோஜனம் இல்லை. எவனுடைய அறிவு சியப்பதியான எம்பெருமான் ஒருவனையே நோக்குகிறதோ அதுதான் அறிவு. அவன்தான் தீரன். போர்க்களத்துல போய் கத்தி எடுத்து சண்டை போடுறவன் தீரன் இல்லை, எம்பெருமானே பரன் என்பதை அறிகிறவன் எவனோ அவனே அறிஞன். இதுக்கு மேலே நிறைய சோத்திரம் பண்ணிட்டு வராய். அவன் 7 நாள்ல சொல்லிட்டான்,
நாம 7 வேளையில கேட்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதை சுருக்க வேண்டி இருக்கிறபடியினாலே இப்படி க்ஷீராப்தி கரையில ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் பிரம்மாதி தேவர்கள். அப்பொழுது எம்பெருமான் இவர்களுக்கு பிரத்யட்சீகரிக்கின்ற பிரத்யட்சமான உடனே எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனி அழகிலே மெய் மறந்து தேவர்கள் ஒரு நாளி நின்ற பிறகு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாள். சர்வேஸ்வரா ரொம்ப அருமையான சில பாடல்கள். பிரபோத சுபதை ஸ்மேரைஹி பிரசன்னைஹி சீதலைச்சனகா கடாட்சைஹி பிராவயக்ஷிப்ரம் கிருபை போதன்வதுர்மிபிஹி. தேசிகன் அருமையாக இயற்றின ஒரு ஸ்லோகம். பெருமாளே, நாங்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் அறிந்தவனான நீ அழகானதாய் மலர்ந்ததாய் தெளிந்ததாய் குளிர்ந்தனவான கருணை கடலிலிருந்து கிளர்ந்தெழுந்த அலைகள் போன்ற உன் கடாட்சங்களாலே எங்களை விரைவில் நனைத்தருள வேணும். உன் கட்டாட்சத்தாலே எங்களே சீக்கிரம் குளிப்பாட்டுங்கிறார். அந்த கட்டாட்சம் எங்கேருந்து வந்துதான்? கருணை கடலிலிருந்து கிளர்ந்தெழுந்த அமிர்தமா. அந்த கட்டாட்சம் எப்படி இருக்கா? அழகாய். நம்மளும் கட்டாட்சிப்போம். நம்ம கட்டாட்சம் அழகாவா இருக்கு, வக்ரமாய் விகாராஸ்பதமாய் சிவந்து பயங்கரமாய் பூளகட்டி இப்படி இருக்கு. ஆனா எம்பெருமானுடைய திருக்கண்கள் அழகா இருக்கிறதா, மலர்ந்து இருக்கிறதா, தெளிந்து இருக்கிறதா, குளிர்ந்து இருக்கிறதா, கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடியாண்ட அப்பெரியவாய கண்கள் எம்பெருமானுக்கு தான் உண்டே தவிர இதை விட ரசமாக நம்மாழ்வார் காட்டினார். பெருங்களார் தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் ஒருங்கே நம்மேல் பிறழ வைத்தார். பெருங்கேழலார் பெரிய பன்றியாக வந்த பெருமாள் மானமில்லா பன்றினால் ஆண்டாள். மானமில்லாத பன்றின்னா வெக்கமான இல்லாத பன்றின்னு அர்த்தமல்ல. மானம்னா இவ்வளவு அளவு என்று தீர்மானிக்க முடியாத பெரிய பன்றி. மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா என்ற வாக்கியத்தை அர்த்தம் பண்றார் இங்கே. பெருங்களார் தம் பெரும் கண் மலர் புண்டரீகம். தாமரையா, தாமரை மலரா, கண்மலரா, அதுல பெரிய கண்மலர் தாமரையா, அத்தனையையும் என் மேல் பிறழ வைத்தார். அந்த கடாட்சத்தை கூட எனக்கே ஆக்கிவிட்டார் என்று ஆழ்வார் சொல்லுகிறபடியால் கடாட்சத்தை அடியேனுக்கு தேவரீர் வருஷிக்க வேணும். வேற எதை பிரார்த்திப்பாள்? ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பெருமாள்கிட்ட, எனக்கு தேவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடியுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோர் கருளி சோரிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்னிரை பொருணல் தற்பனை சூழ்ந்தா திருப்புளிங்குடி கிடந்தானே உன் தாமரை கண்களால் நோக்காய். இதான பிரார்த்தனை. இப்படி பிரார்த்திச்சோன்னு எம்பெருமான் சொல்றான், தேவர்களே நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம், இந்த அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்கு நாம் அவதரிக்க போகிறோம். அந்த அவதாரம் ரசமாக இருப்பதற்காக தேவர்களாகிற நீங்களெல்லாம் பூமியில் ராஜாக்களாக பிறவுங்கள் என்று ஆணையிடுகிறான். அப்படி ஆணையிட்ட பிறகு தேவர்கள் எல்லாம் தங்கள் ஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார்கள். இதே வேளையிலே சூரசேனாயதுபதி மதுராமாவசன்புரீன் மாதுரானே சூரசேனாச்ச விஷயான் புஜேபுரா. எதுக்களுக்கெல்லாம் நாயகனான சூரசேனன் ஒரு ராஜா.
அவன் வடமதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வருகிறான். அவனுடைய ராஜ்யத்திலே வசுதேவன் என்பவன் ஒரு சமயம் தேவகி என்பவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றான். அந்த திருமணத்தன்று உக்ரசேனனுடைய மகனான கம்சன் இந்த தேவகியினுடைய ஒன்று விட்ட தமையன் என்ன பண்ணா, தங்கைக்கு கல்யாணங்கிற சந்தோஷத்துல தேவகியையும் அவளுடைய கணவனான வசுதேவனையும் தேரில் ஏற்றி தானே இழுத்துண்டு போறான் ஊர்வலமாக. அப்படி போகும் பொழுது ஒரு ஆகாசவாணி எழுகிறது. மறுப்பிழம்பிரை வாழ்நுதல் தேவகி எட்டாங்கருப்பம் வென்றிவேல் கஞ்சன்னார் உயிர் தரும் என்ன உருத்துவாரிடை ஒலித்தது ஓருரை செவியோர்ந்து நெருப்பு வாயு வாழுரை வாங்கி நின்றான். இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பத்திலே பிறக்கிற மகன் உன்னுடைய உயிரை கொல்லுவான். இவன் சந்தோஷமா தேர இழுத்துட்டு போச்சே ஆகாசவாணி. உடனே என்ன பண்ணா, தேர நிறுத்துட்டான், கத்தி எடுத்துட்டான். இந்த தேவகி உயிரோட இருந்தா தானே குழந்தை பிறக்கும். அப்படி குழந்தை பிறந்தா தானே கொல்லும். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எவ்வளவோ தேவையில்லை. இப்ப புள்ளைய நிறுத்துனானே தவிர புள்ளைய பெக்கரவளையே தீர்த்துடுன்னு போய் சொல்லல. அப்ப என்ன பண்ணா, தேவகியையே தீர்த்துட வேண்டியதுன்னு கத்தியை தூக்கிட்டு தேர் மேல ஏறினான். அப்பொழுது இந்த வசுதேவன் என்ன சொல்லுகிறான், சுடந்தாய் கம்சா சாகனீய குணைச்சூரனா பவானி போஜயஜஸ்கரனா. சூரர்களுக்குள்ளே நீ சிறந்த சூரன், போஜ விஷ்ணிகளுக்குள்ளே நீ சாக்கியமானவன். அப்பேற்பட்டவன் ஒரு ஸ்திரீகத்தி பண்ணலாமா, ஒரு பொம்மநாட்டிய கொலை பண்ணலாமா? இது உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கல்லவா? 2வது கம்சா மிருத்யு ஜன்மவதாம் வீரா தேகேன சகஜாயதே அத்யவா அப்தசதாம் தேவா மிருத்யு பிராணினாம் த்ருவஹா. நல்ல கவனிங்க, அருமையா உபதேசம் பண்றான். நீ மரணத்துக்கு பயந்துதானே இவரை கொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு இவரை கொன்னும் நீ மரணத்திலிருந்து தப்பிச்சுட்டாலும் மரணம் உன்னை விட போறதா. இன்னைக்கோ அல்லது இன்னும் 10 வருஷம் கழிச்சோ மரணம்ங்கிறது நிச்சயம். ஏன்னா பிறப்பு எடுக்கின்ற பொழுதே அவனுக்கு மரணமும் கூடவே பிறந்து விடுகிறது. இவன் எப்ப பிறக்கிறானோ அப்பவே இவனுடைய வாழ்நாளின் இறுதியும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அப்பா தேகே பஞ்சத்வமாபன்னே தேகி கர்மவசானுகா தேகாந்தரமனுப்ராப்ய பிராப்தனம் த்யஜ்யதேவபு. இந்த சரீரமானது பஞ்சத்வமாபன்னே, அதாவது பஞ்சத்வம்னா வாயு வாயுவோடும் அக்னி அக்னியோடும் பூமி பூமியோடும் இந்த பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோடு சென்று சேர்வதற்கு தான் மரணம்னு பேரு. இந்த சரீரம் மரணத்தை அடைந்து விட்டால் சரீரத்தில் இருந்த ஆத்மா ஏற்கனவே பண்ணின கர்மங்களின் வசமாக வேறு சரீரத்தை அடைகிறான். புண்ணியம் பண்ணியிருந்தா உயர்ந்த சரீரம், பாவம் பண்ணியிருந்தா தாழ்ந்ததான சரீரம். ஆக வேறு ஒரு சரீரத்தை பற்றி கொண்ட பிறகுதான் இந்த ஆத்மா பழைய சரீரத்தை விடுகிறான். பிரஜந்திஷ்டன் பதைகேன எதைவேனான்யகச்சதி. அருமையான திருஷ்டாந்தம் சொல்றார். ஒரு மனுஷன் என்ன பண்றான், நடக்கிறான். நடக்கிற போது 2 காலையும் சேர்ந்த மாதிரி வச்சு நடக்க முடியுமா? முதல்ல வலது காலை முன்னால வைக்கிறான், கொஞ்சம் போடுறான், இடது காலை வைக்கிறான், வலது காலை வைக்கிறான். அப்படி வைக்கிற போது வைக்க வேண்டிய காலை தூக்கின பிறகுதான் வெச்ச காலை தூக்குறான். அதே போல இந்த சரீரத்தை விடுகின்றவனான ஆத்மா இன்னொரு சரீரத்தை பற்றி கொண்ட பிறகுதான் இதை விடுகிறான். அதுக்கு மேலே ஜோதிர்யதைவோதக பார்த்திவேஸ்வரः சமீரவேதானுகதம் விபவ்யதே ஏவம் ஸ்வமயா
ரசிதேஷ்வகௌபுமானே குணேஷு ராகானுகதோ விமுக்கியதி. கம்சா, குளத்துல ஜலம் இருக்கு, குடத்துல எண்ணெய் இருக்கு. இந்த ரெண்டையும் நல்லா கழிச்சு வைப்பாங்க. குளத்துல ஜலம் இருக்கிறது, ஒரு பெரிய குடத்துல எண்ணெய் இருக்கிறது. இந்த குடத்து எண்ணெயிலையும் குளத்து ஜலத்திலையும் சூரியனுடைய பிம்பமானது விழுகிறது. அந்த குளத்து ஜலத்துக்குள்ள குனிஞ்சு பார்த்தோம்னா சூரிய பிம்பம் என்ன பண்றது, அப்படியே ஆடுகிறது இல்லையா? ஜலத்துல பார்த்தாலும் சரி, எண்ணெயில பார்த்தாலும் சரி, அந்த பிம்பம் ஆட்டம் கொடுக்கிறது. ஏன்னா உண்மையா சூரியன் அசைகிறானா? கிடையாது. ஆனால் காற்றினால் ஜலம் அசையும் பொழுது அந்த சூரியனும் அசைவது போல தோற்றமளிப்பது போல இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. பிறவி அற்றவனாக இருந்தாலும் சரீரத்தினுடைய அபிமானத்தாலே தன்னை பிறப்புள்ளவனாக அவன் மயங்குகிறான். அவ்வளவே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையாலே இவளை விட்டுவிடுன்னா அவன் கேட்கல.